மகிழ்ச்சியாய் கரங்களை தட்டி சந்தோஷமாய் முகமலர்ச்சியை பாடி தேவனை துதிக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தகளாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. சுத்தகளாய் மாறிடவே சுதன் அருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். சொல்லுமா சத்தமாய். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். ஹல்லேலூயா. திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவாய். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் நம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் நம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும்
விசுவாசத்தால் எத்தனை பேர் சொல்ல முடியும்? The just shall live by faith. Hallelujah. என்று பிழைப்பான். இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம், நானிலும் தன் என் அரணே என்று சொல்லி ஒரு பழைய பாடல் நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை மேம்படுத்தலாம். இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம், நானிலம் தனில் என் அரணே. இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம், நானிலம் தனில் என் அரணே. தீருமன் குறையும் தீதுகள் குறையும், தீருமன் திகிலும் உரைக்கவும் பெயரும். இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம், நானிலம் தனில் என் அரணே. என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம், நானிலம் தனில் என் அரணே. சிந்தையின் பாரங்கள் யாவையும் நீக்கிடும், சஞ்சலம் யாவுமே அகற்றும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிகள் சொல்லி நினைக்கலாமா? சிந்தையின் பாரங்கள் யாவையும் நீக்கிடும், சஞ்சலம் யாவுமே அகற்றும். சிந்தையின் பாரங்கள் யாவையும் நீக்கிடும், சஞ்சலம் யாவுமே அகற்றும். பந்தனை ஜெயித்து வந்தென்னை அணைக்கும், பந்தனை அழித்து சந்தோஷம் அளிக்கும். இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம், நானிலம் தனில் என் அரணே. இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம், நானிலம் தனில் என் அரணே. வெவ்வேறு பாஷையை பேசிட செய்திடும், வெவ்வேறு நாவினால் துதிக்க. வெவ்வேறு பாஷையை பேசிட செய்திடும், வெவ்வேறு நாவினால் துதிக்க. வேந்தனை நமக்கு ஈந்ததும் இதுவே, வேந்தனை அண்டினோர் காருதல் இதுவே. இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம், நானிலம் தனில் என் அரணே. இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம், நானிலம் தனில் என் அரணே. பேய்களும் நீங்கும், பொல்லாவியும் அகன்றிடும், நோய் பிணியாவுமே தொலையும். பேய்களும் நீங்கும், பொல்லாவியும் அகன்றிடும், நோய் பிணியாவுமே தொலையும். அதிசயம் நடக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் பெயரும் என்றென்றும் ஜெயிக்கும். அதிசயம் நடக்கும், அற்புதம் பெருகும், அதிசய பெயரும் என்றென்றும் ஜெயிக்கும். இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம், நானிலம் தனில் என் அரணே. இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம், நானிலம் தனில் என் அரணே. தீருமன் குறையும் தீதுகள் குறையும், தீருமன் திகிலும் உரைக்கவும் பெயரும். இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம், நானிலம் தனில் என் அரணே. இயேசு என்னும் நாமம் என் நாவிற்கு சுகிர்தம், நானிலம் தனில் என் அரணே. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி இந்த இயேசு என்னும் நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எல்லோரும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து
இயேசுவே ஹல்லேலூயா. உம்முடைய திரு நாமத்தை நாங்கள் கனப்படுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் இந்த இயேசு என்னும் நாமத்தை தவிர மேலான நாமம் ஒன்றுமில்லை. இந்த இயேசு என்னும் நாமத்துக்கு முன்பதாக முழங்கால் யாவும் முடங்கும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஓ, அந்த இயேசு என்னும் நாமம் இரட்சகர், ரட்சிக்கும்படியாய் வந்தவர். இவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ஜனங்களை ரட்சிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ, உம்முடைய பரிசுத்த நாமத்தை கனப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. We thank you Jesus. Thank you Lord. நம்ம யாவரும் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாம். உலகத்தில் நம்முடைய தேவன் மாத்திரமே அவர் நம்பத்தக்கவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. மனிதர்களை நம்புகிறவன், மாம்சத்தை நம்புகிறவன் அவன் விழுந்து போவான், அவனுடைய பலன் குறுகினது. கர்த்தரை நம்புகிறவர்கள் சீயோன் பர்வதத்தை போல உறுதியுள்ளவர்களாக இருப்பார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற மனிதன் நீர்க்கால்கள் அண்டையிலே நாட்டப்பட்ட மரமாய், மழை காலத்திலும் வறட்சி காலத்திலும் தப்பாமல் கனி கொடுக்கிற மரமாய், மலை தாழ்ச்சியான ஒரு இடத்துல தப்பாமல் கனி கொடுக்கிற ஒரு மரமாக, ஓ, உஷ்ணம் வருகிறதை காணாத ஒரு மரமாக அவன் நிலைத்து நின்று கனி கொடுப்பான். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு கூட பாடி தேவனை மகிமைப்படுத்த போகிறோம். Thank you Lord. Thank you Jesus. எல்லோரும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாட போகிறோம். நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. என் வாழ்க்கை பயணமெல்லாம் முன் செல்லும் மகிமையின் மேகமே, தள்ளாடி நான் நடக்கும் போது என்னை தாங்கிடும் உம் கரம் நான் கண்டேனே. இல்லையே சேக்கு சென்று நாம் முடிந்ததே, ரெகபோ தொடங்கினதே. இல்லையே சேக்கு சென்று நாம் முடிந்ததே, ரெகபோ துவங்கினதே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீ ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீ ஒருவர் தானே. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாக மாற்றினே. சொல்லி துதிக்கலாமா? ஹல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. அற்பமான ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்தி. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எந்த குறைவெல்லாம் நிறைவாக்கி, வறட்சியை செழிப்பாக்கி, வாழ்நாளெல்லாம் போஷித்தீ. எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, ஓ என்னை
செய்பவரே, ஓ எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே, என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே, ஓ என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார், சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார், எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார், ஓ எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார், ஓ பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே, பயமில்லை பயமில்லை பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே, உச்சிடுமே வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீதே ஊற்றிடுமே, உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலங்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட, வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலங்கிட, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட, ஓ உம் நாமம் வாழ்க ராஜா வின் தந்தையே, ஓ உம் நாமம் வாழ்க ராஜா, ஓ வின் தந்தையே, உம் அரசு வருக ராஜா என் தந்தையே, சொல்லுமா சேர்ந்து, ஓ உம் அரசு வருக ராஜா என் தந்தையே, வாழ்க ராஜா, ஓ வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, ஓ வாழ்க ராஜா, அல்லேலூயா, வாழ்க ராஜா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, ஓசன்னா, யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, யெகோவா ரூவா, உம் நாமம் பரிசுத்தப்படுவதாக, யெகோவா ராஃபா, சுகம் தருபவர் நீர், ஹல்லேலூயா, யெகோவா ராஃபா, சுகம் தருபவர் நீர், மரணாதா, அல்லேலூயா, ஓ மரணாதா, அல்லேலூயா, மரணாதா, அல்லேலூயா, மரணாதா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா,
சொல்லுமா? ஹalleluya. Oh, we give you glory Jesus. நன்றி ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, எக்கால சத்தத்தோட அவரை துதியுங்கள், ஓசையுள்ள கைத்தாளத்தோட அவரை துதியுங்கள், யாவரும் கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துவோமா? ஹalleluya. ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கூட, ஓ ஹalleluya, மத்தளத்தோடு தேவனை துதியுங்கள், ஓ கிண்ணறத்தோடு தேவனை துதியுங்கள், வீணையை சுரமண்டலமே விழி, ஓ ஹalleluya. மகிமையின் ராஜா தேவாதி தேவன், ஓ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹalleluya. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ we thank you Jesus. நன்றி 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 ஆண்டவரே. ஹalleluya hallelujah hallelujah. We thank you Jesus. We thank you Lord. Hallelujah. Oh, we thank you Jesus. நன்றி அப்பா. ரிவானதனா கஷகலதனா மரபலபா. இயேசுவே நீர் வாழ்க வாழ்க ராஜா. ஓ நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Hallelujah hallelujah hallelujah. Oh, we thank you Jesus. We thank you Lord. Oh, we thank you Jesus. We thank you Lord. Hallelujah. Oh, we thank you Jesus. We thank you Lord. Hallelujah. We thank you Lord. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We thank you Jesus. Thank you Jesus. நம்ம யாரும் அப்படியே முழங்கால் படிட்டு என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். கிருபைகள் என்னில் பெருக செய்தீரே ஸ்தோத்திரம். உம் கரங்களால் என்னை அணைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம். துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே துதியும் கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. சோதனை என்னில் வந்த போது காத்தீர், சோதனை என்னில் வந்த போது நீர் காத்தீர். வேதனை என்னில் வந்த போது கிருபை தந்தீர். சோதனை என்னில் வந்த போது நீர் காத்தீர். வேதனை என்னில் வந்த போது கிருபை தந்தீர். மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா, உமக்கே. நம்முடைய தேவன் அவர் அகில உலகத்தை ஆள்கிறவர் மாத்திரமல்ல, நம்முடைய இதயத்தை ஆள்கிறவர். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? அவர் என்னுடைய எஜமான். அவருக்கு என்னை நான் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன், என் ஜீவியத்தை தேவனுக்கு அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கண்களை மூடி நீங்கள் தேவனோடு கூட நீங்கள் பேசும்படி அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. We thank you Jesus. ஓ ஹல்லேலூயா. ஒரு களிமண்
குயவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுக்கும் போது ஒரு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் அவர் அதை வணைந்து கொள்ளுகிறாரே, இப்போதும் கூட ஒரு களிமண்ணை போல தேவனுடைய சன்னிதானத்தில் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை நிச்சயம் வணைந்து கொள்ளுவார். அவர் நம்மை வணைந்து கொள்ளுகிற தேவன். ஓ, அவர் நம்மை உருவாக்குகிறவர். ஹல்லேலூயா. We thank you Lord. நன்றி, நன்றி அப்பா, நன்றி. என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்தீ. அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே ஓ அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே. ஓ ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே. சொல்லுமா கரங்களை உயர்த்தி. ஆராதிப்பே, ஓ ஆராதிப்பே, ஆராதிப்பே, ஆராதிப்பே. உம் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். உன் சித்தத்தை நான் செய்வதே அனுதினமும் என் போஜனம். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீர். ஆராதிப்பே, ஓ ஆராதிப்பே, அதை எண்ணியே ஆமென் வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே, உம்மை மட்டுமே ஆராதிப்பே. சொல்லுமா சேர்ந்து. அதை எண்ணியே நன்றி தகப்பனே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே, 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 ஆராதிப்பே. Thank you Lord. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆண்டவர் அவர் ஒரு குயவனை போல நம்மை வணைந்து கொள்கிறவர். எரேமியாவிடம் ஆண்டவர் சொன்னார், ஒரு குயவனுடைய வீட்டுக்கு போகும்படி, ஒரு குயவனுடைய வீட்டுக்கு போகும்படி தேவன் எரேமியாவிடம் சொன்னார். எருசலேம் என்று சொன்னால் சமாதானத்தின் பட்டணம் என்ற அர்த்தம். சலேம், சலோம் என்ற வார்த்தை தான் அது. சாலோம் என்று சொன்னால் சமாதானம். யூதர்கள் மிக அதிகமாய் பயன்படுத்துகிற வார்த்தை. ஒருவனுடைய வாழ்நாளில், ஒரு யூதனுடைய வாழ்நாளில் எந்த வார்த்தையை அதிகமாக பயன்படுத்தியிருக்கிறாருன்னு சொன்னால் சாலோம் என்ற வார்த்தையை தான் அவர் பயன்படுத்தியிருப்பார். ஒவ்வொரு கடிதத்தை எழுதும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் சாலோம் என்று சொல்லி முடிப்பார்கள். அமெரிக்கையான கூடாரமாக இருக்கும் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் மூலமாக எத்தனையோ முறை தேவன் சொன்னார். கடந்த பைபிள் குவிஸில் கூட நான் கேட்டிருந்தேன்,
அமெரிக்கையான தாவரம் எது என்று சொல்லி. ஆனால் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு வரைக்கும் எருசலேமில் என்றைக்குமே அமைதி இருந்ததில்லை, என்றுமே அமைதி இருந்ததில்லை. ஓ ஹல்லேலூயா. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் சொன்னார், நான் கட்டுவேன் என்று சொன்ன பின்பு அதற்கேற்ற வண்ணம் ஒரு பட்டணம் நடக்கவில்லை என்று சொன்னால், நான் கட்டுவேன் என்று சொன்ன அதே பட்டணத்தை நான் இடித்து போடுவேன் என்று சொல்லி, தேவன் நன்மையையும் தீமையும் தெரிந்து கொள்ளுகிற ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். சுய சித்தத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கும் தேவன் விரும்புகிற காரியம், நீ நன்மையை தேர்ந்தெடு, நீ சமாதானத்தை தேர்ந்தெடு, நித்திய ஜீவனை தேர்ந்தெடு, நீதியை தேர்ந்தெடு, பரிசுத்தத்தை தேர்ந்தெடு, கீழ்ப்படிதலை தேர்ந்தெடு, உண்மையை தேர்ந்தெடு. ஓ ஹல்லேலூயா. இன்றைக்கும் கூட நாம் சரியானதை தேர்ந்தெடுப்போம் என்று எண்ணி, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறபடி, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான ஊழியத்துக்கு தேவன் அழைத்திருக்கிறார். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி, ஓ கழுவினில் குற்றம் நீங்க. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி, ஓ கழுவினில் குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட, ஓ பிரித்தெடுத்தி பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஓ ஆராதனை உமக்கே அனுதினமும், ஓ அனுதினமும் உமக்கே. ஓ ஆராதனை உமக்கே, அனுதினமும் உமக்கே. பிதாவான என் தேவனே, தகப்பனே தந்தையே, பிதாவான என் தேவனே, ஓ தகப்பனே தந்தையே, மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். மாட்சிமையும் மகத்துவமும் உமக்குத்தானே என்றென்றைக்கும். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. ஓ வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்குத்தானே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம், ஓ எல்லாமே அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வது, ஓ நடந்தாலும் படுத்திருந்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஓ நடந்தாலும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஓ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். ஓ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா என்று சொல்லுமா? ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா.
அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜா மாளிகையில் புறாப்பகலாய் அமர்ந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு மறைவாய் ஒரு மனிதனும் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. சூரியனை குறித்து கூட வேதம் சொல்கிறது, அதன் காந்திக்கு மறைவானது ஒன்றுமில்லை. தேவனுடைய ஆவி இந்த பூமி முழுவதும் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவன் சொன்னார், நன்மை செய்கிறவன் உண்டோ என்று பார்க்க அவருடைய கண்கள் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட ஆமென், ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் அவருக்கு முன்பதாக ஏற்றனவாக, அவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கத்தக்கதாய் எல்லாரும் ஒரு நிமிஷம் வலது கரத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தராசிலே நிறுத்து பார்க்கும்போது, யோபு சொல்லுகிறார், என்னை தராசிலே நிறுத்து பாரும் என்று சொல்லி. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தராசிலே நெருக்கப்பட்டு நாங்கள் குறைவுள்ளவர்களாய் போகாதபடி எங்களை ஆண்டவரை காத்து கொள்ள கிருபை பாராட்டுங்க ஆண்டவர். உமக்கு ஏற்றனவாய் எங்களுடைய எண்ணங்களும் சிந்தைகளும் இருக்கட்டும். பெரிய காரியங்களை எங்களுக்கு செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சிறு பிள்ளைங்க சண்டே ஸ்கூலுக்கு போக முடியாதுன்னு கேட்கிறேன். நல்ல தகப்பனே, உங்களுடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேசும், கிரியை செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்காரலாம். 19ஆம் சங்கீதம், Psalm 19. பன்னிரண்டு 13 ஆகிய வசனங்களை நாம் வாசி கேட்கலாம். தன் பிழைகளை உணர்கிறவன் மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆட்கொள்ள ஒட்டாதிரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்திற்கு நான் நீங்களாயிருப்பேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு காஸ்ட்லி, அக்லி அண்ட் டெட்லி. காஸ்ட்லி, அக்லி அண்ட் டெட்லி. முதலாவதாக நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற காரியம், மிஸ்டேக்ஸ் ஆர் காஸ்ட்லி. பிழைகள், தவறுகள் ஒரு பெரிய நஷ்டத்தை, விலை மதிப்பற்ற ஒரு நஷ்டத்தை அதை ஏற்படுத்தக்கூடும். நாம் சிறு சிறு பிழைகளை நாம் அநேக நேரங்களில் பெரிதுபடுத்துவதில்லை. ஆனால் அந்த பிழைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு தோல்வியை, ஒரு பெரிய ஒரு தவிர்க்க முடியாத, மாற்ற முடியாத பிரச்சனைகளை அந்த பிழைகள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துவிடும். அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரத்தில் 10வது வசனத்திலிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலை இருக்கட்டும் சிஸ்டர், ரோம போர் வீரர்கள், படை தளபதிகள் அவர்கள் ரோமுக்கு கொண்டிருக்கிறாங்க. பவுலை விசாரிப்பதற்காக விசாரணையின் முன்பு கோர்ட்ல கொண்டு போய் பவுலை நிறுத்துவதற்காக பவுலை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும்போது, கப்பல் பயணத்தில் போய் கொண்டிருக்கும்போது பவுல் சொல்றாரு, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல, நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாகும் என்று சொல்லி நான் உங்களை எச்சரிக்கிறேன் என்று சொல்லி அவர் எச்சரித்தார். இப்போ இவர்கள் ஒரு துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கிறாங்க. அப்போ அந்த கப்பல் மாலுமி சொல்லுகிறார், இந்த துறைமுகம் மழை காலத்துக்கு ஏற்ற ஒரு துறைமுகம் அல்ல. இப்போ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக காற்று வீசும். அப்போது இந்த கப்பல் கரையிலே போய் இடிக்கக்கூடும்,
துறைமுகத்தில் போய் இருக்கக்கூடிய இது ஒரு பாதுகாப்பான ஒரு துறைமுகம் அல்ல. மழைக்காலத்தில் இந்த இடத்துல நம்ம இருக்க முடியாது. அதனால் நம்ம வேறு இடத்துக்கு நம்ம போயிடுவோம், கிரேத்தா தீவுக்கு நம்ம போயிடுவோம். மழைக்காலத்தை அங்கே போய் நம்ம ஒதுங்கிட்டோம்னா பத்திரமா நம்ம இருக்கலாம் என்று சொல்லி எல்லாரும் ஆலோசனை சொல்கிறாங்க. பவுல் சொல்லுகிறார், நோ, அப்படி செய்யாதீர்கள் என்று சொல்லி. அப்போது அந்த படை தலைவன் மாலுமி இடத்துல, இன்னும் மற்ற இடத்துலலாம் கேட்கும்போது எல்லாரும் சொல்கிறாங்க, நல்ல தென்றல் வீசி கொண்டிருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, போங்க. என்ன வீசிக்கிட்டு இருக்கு? தென்றல் வீசி கொண்டிருக்கிறது, ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் போங்க. அவர்கள் பயணப்பட்ட மறுநாளிலே பார்த்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, அந்த தென்றல் காற்று கொடிய புயல் காற்றாய் மாறியது. யூரோக்ளிதான் என்ன சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு புயல் காற்றாய் அது மாறியது. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 14 நாட்கள் அவர்கள் சூரியனையும் வெளிச்சத்தையும் பார்க்கவே இல்லை. சூரியனே கண்ணுக்கு படலை 14 நாள். ஆமாம், எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அதுக்கு பின்பதாக பவுலின் வார்த்தைகளை அவர்கள் கேட்டபடி அவர்கள் உயிர் பிழைத்தார்கள். அப்போ ஆனால் சரக்கு கப்பல் அனைத்தும் உடைந்து போனது. இவங்க போய் கப்பலை கொண்டு போய் ஒரு துறைமுகத்தில் தரையில தட்டி நிப்பாட்டினாங்க. ஆகிலும் கப்பலுடைய பின்பகுதியை காப்பாற்ற முடியவில்லை, எல்லாம் உடைந்து போனது. கப்பல் கொண்டு போன சரக்குகள் எல்லாம் எடுத்து கடலில் வீச வேண்டியதாயிட்டு என்று சொல்லி அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். மிஸ்டேக்ஸ். சில நேரங்களிலே தேவனுடைய ஆலோசனையை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி அதற்கு எதிராய் நாம் எடுக்கிற சில தீர்மானங்கள், நாம் தெரிந்து கொள்கிற பாதைகள் நம்முடைய வாழ்க்கையை அதெல்லாம் பாதாளத்தில் கொண்டு போய் என்ன செஞ்சிடும்? விட்டுரும். தவறுகள், பிழைகள், வேதம் சொல்கிறது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? அந்த மாலுமி, அந்த படை தலைவன் தன் பிழைகளை உணர்ந்து இரண்டாவது விசை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது பவுலுடைய வார்த்தைக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவோம். பவுலுடைய வார்த்தைக்கு அவர்கள் கட்டுப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, எல்லாரும் சொல்கிறாங்க, யாரும் பிழைக்கிறது கஷ்டம், இந்த கைதிகளை எல்லாம் கொன்று விடுவோம், எந்த கைதிகளும் தப்பிக்காதபடி எல்லா கைதிகளையும் கொன்று விடுவோம் என்று சொன்ன பொழுது இந்த படைத்தலைவன் யோசிக்கிறான், நோ, போன தடவை இந்த மனுஷன் வார்த்தையை கேட்கல, ஆனால் இந்த தடவை இந்த மனுஷன் வார்த்தையை கேட்போம். அவன் பவுலை காப்பாற்ற மனதாய், நோ, எல்லாரும் முதலில் நீந்தி கரை போய் சேருங்கள் என்று சொல்லி கைதிகளை எல்லாம் நீந்தி கரை போய் சேரும்படி அவன் அனுப்பி வைக்கிறான். தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? நான் இப்படி விசுவாசிக்கிறேன், அவன் தப்ப உணர்ந்து அடுத்த முறை தன்னை திருத்திக்கிட்டனால அத்தனை பேரும் காக்கப்பட்டார்கள். ஒரு உயிர் சேதம் கூட ஏற்படவில்லை. கப்பல் சேதமடைந்தது, சரக்குகள் சேதமடைந்தது, உயிர் சேதம் இல்லாதபடி தேவன் காத்தார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மிஸ்டேக்ஸ். முதலாவது, தவறுகளை தவிர்ப்பது நல்லது. தவறுகள் நேரிடாதபடி ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. ஆமா, இப்போ ஸ்கூலில் கேட்குறாங்க, இரவுக்கு எதிர்ப்பதம் என்ன? இரவுக்கு எதிர்ப்பதம் என்னது? பகல். பதில் நல்லா தெரியும், ஆனால் எழுதும்போது காக்கு பதிலாக அவர் கொஞ்சம் கீழே இழுத்து விட்டுறான் பையன், அது பதல்னு மாறி போயிடுது. இப்போ இது என்னது? தப்பா? தப்பு தான்னாலும் அதுக்கு பேர் தான் என்னது? மிஸ்டேக். அந்த கேள்விக்கு பதில் 2 மார்க்குனா அதுக்கு 1 மார்க்கு கூட கொடுக்காம தப்பு போட மாட்டார் வாத்தியார். அந்த தாவலே ஒரு அண்டர்லைன் போட்டு 1 மார்க் என்ன செஞ்சிருப்பாரு? போட்டிருப்பாரு. 1 மார்க்கு போச்சு. ஏன் போச்சு? மிஸ்டேக். ஒரு தவறு. ஒரு ஏர்லைன்ஸ் கம்பெனி பாரிஸ்லேருந்து அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயர்ந்த அந்த டிக்கெட், பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட், அதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 3600 அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக அந்த சைபரை போடாமல் விட்டாங்க. அந்த சைபருக்கு 2 சைபருக்கு நடுவில் ஒரு டாட் வச்சிட்டாங்க. 36 ஆயிடுச்சு. $3600 போடுறதுக்கு பதிலாக எவ்வளோ போட்டாங்க? 36. 5 நிமிஷத்துக்குள்ளே 2000 டிக்கெட் வித்துருச்சு. 5 நிமிஷத்துக்குள்ளே எவ்வளோ டிக்கெட் வித்துருச்சு? 2000 டிக்கெட் வித்துருச்சு. 36 உடனே எல்லாம் வரிசையாக புக் பண்ணிட்டாங்க. 2000 டிக்கெட் புக் ஆயிடுச்சு.
அதுக்கப்புறம் இவங்க என்ன செய்ய, பல கமிட்டி மீட்டிங்லாம் போட்டு பேசி பார்த்தோம், டிக்கெட்டு வித்தாச்சு, இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ பல நாட்களுக்கு அந்த பிஸ்னஸ் கிளாஸை இவங்க ஃப்ரீயாகவே அவங்க கூட்டிகிட்டு போக வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலை ஏற்பட்டது. மிஸ்டேக்ஸ் ஆர் வெரி காஸ்ட்லி. சமீபத்தில் நான் வாசித்து கொண்டிருந்தேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஈரான் நியூக்ளியர் வெப்பன், அட்டாமிக் வெப்பன், ஆட்டம் பாம் செய்கிறதுக்கு ஈரான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஆட்டம் பாம் செய்யணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், இதுக்கு மெட்டீரியல் யுரேனியம் அப்படிங்கிற உலோகம் தேவைப்படும். இந்த யுரேனியம் பூமியில் கிடைக்கிறதா, எல்லா இடத்துலையும் கிடைக்குது. ஆனால் இது கிடைக்கும் போது இதனுடைய அந்த ஐசோடோப் என்று சொல்வார்கள், U-238 அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் தான் அது கிடைக்கும், அந்த யுரேனியம் என்ற உலோகம். இதை U-235 மாற்றினா தான் அணு ஆயுதத்தில் பயன்படுத்த முடியும். இதை அந்த உலோகத்தை பிரித்து பியூரிஃபை பண்ணி அதை பியூராக 235 மாற்றுறதுக்கு ஒரு சென்ட்ரிஃபியூஜ் அப்படிங்கிற ஒரு மிஷின் என்று சொல்லுவோம். அது மிக வேகமாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த மிக வேகமாக சுற்றுறதுல அந்த 235 மட்டும் தனியாக பிரித்து அது தனியாக எடுத்து கொடுக்கும். இந்த மிஷின்கள் உலகத்திலே ஒரு கம்பெனி தான் தயாரிக்குது, சீமன்ஸுங்கிற கம்பெனி தான் அந்த மிஷினை தயாரிக்குது. இவர்கள் தெரியாமல் ஒரு 12,000 மிஷினை ஈரானுக்கு விட்டு விட்டார்கள். ஈரான் 12,000 இந்த சென்ட்ரிஃபியூஜ் மிஷின், சீமன்ஸோட மிஷினை வாங்கிட்டு இப்போ அவர்கள் மிக வேகமாக பியூரிஃபை பண்ணிட்டு இருக்கிறாங்க. யுரேனியத்தை எல்லாம் பியூரிஃபை பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3 பியூரிஃபையிங் பிளான்ட் போட்டாங்க. ஒரு அட்டாமிக் வெப்பன் செய்கிற ஒரு பெரிய ஒரு இடமும் அவர்கள் ஏற்பாடு பண்ணி விட்டார்கள். உலக நாடுகளே ஸ்தம்பிக்கிறது, என்ன செய்யறதுன்னு தெரியல. அமெரிக்கா இவர்களுடைய இந்த திட்டத்தை தடுப்பதற்காக ஒரு வைரஸ் ஒன்றை தயாரிக்கிறது. இந்த வைரஸினுடைய பேர் ஸ்டக்ஸ்நெட். அந்த ஸ்டக்ஸ்நெட் அப்படிங்கிற அந்த வைரஸ், அப்போது இந்த வைரஸை தயாரித்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்திட்ட பேசி அவங்களுடைய அப்டேட், மைக்ரோசாஃப்ட் நம்ம விண்டோஸ் அப்டேட் ஆகுது இல்லையா, அந்த அப்டேட்டில் அந்த வைரஸை வச்சு இவர்கள் உலகம் முழுதும் விட்டாங்க. ஈரானில் உள்ள கம்ப்யூட்டர்களில் அந்த வைரஸ் அப்டேட் ஆகும்போது அது போய், அதை பாருங்கள், அந்த வைரஸ் போய் இந்த சீமன்ஸ் அந்த மிஷின், யுரேனியத்தை பியூரிஃபை பண்ணுற மிஷின் எங்கெல்லாம் எந்த கம்ப்யூட்டர்லாம் மாட்டியிருக்கோ அதை தேடி போய் அதில் இருக்கிற அந்த நம்பர்ஸ் எல்லாம் மாற்றி விட்டுருமா. இப்போ உதாரணத்துக்கு 1000 RPMல அது சுற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த மிஷின் அதை 2000 RPMல சுற்றுற மாதிரி மாற்றிடும். ஒரு செகண்ட் 2000 RPMல சுற்றும், பலபடி டக்குன்னு 500க்கு குறைச்சிரும். இப்படி மாற்றி மாற்றி கண்ணா அப்படின்னான்னு மாற்றி விட்டுரும் எல்லாத்தையும். ஆனால் கம்ப்யூட்டரில் பார்த்தா எல்லாம் ஒழுங்காக இயங்குறது மாதிரி தான் இருக்கும், எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் தாறுமாறாக்கி விட்டுரும். அப்போது அந்த மிஷின்கள் எல்லாம் செயலிழந்து எல்லாம் ரிப்பேராக போச்சு, எல்லா மிஷினும் ரிப்பேராக போச்சு. ஆனால் அதை ரொம்ப நாள் அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல. இது எப்படி ரிப்பேர் ஆச்சுன்னு ஒன்றுமே அவங்களுக்கு தெரியல. இது மாத்திரமல்ல, உலகத்தில் பல இடங்களில் இந்த சீமன்ஸ்லேருந்து வேறு மிஷின்கள் மாட்டியிருந்த இடங்களில் கூட பல இடங்களில் பாலா போனது. உலகம் முழுவதும், இந்தியாவில் கூட 8% மிஷின்கள் பாலா போனது இந்த வைரஸ்னால், இந்தியாவில் கூட. அப்போது உலகம் முழுவதும் இது ஏற்படுத்தின பாதிப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் வேறு வழி இல்லை, தவறுதலாக ஒரு விஷயத்தை விற்கக்கூடாத ஆளுக்கு என்ன பண்ணியாச்சு, வித்தாச்சு. உலகத்தை அழிக்கும் ஆயுதத்தை செய்யக்கூடிய ஒரு மிஷினை யாருக்கு விற்கக்கூடாது, அங்கே கொண்டு போய் வித்தாச்சு. காஸ்பர்ஸ்கை அப்படிங்கிற அந்த வைரஸை தடுக்கிற அந்த நிறுவனம் சொல்கிறான், உலகத்தில் இருக்கிறதுலையே சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் டாப் 10 இன்ஜினியர் சேர்ந்து சில வருடம் வேலை பார்த்தா தான் இந்த வைரஸை உருவாக்கவே முடியுமா. அவ்வளோ ஒரு பெரிய ஒரு காரியம். அப்போ எவ்வளோ செலவழிச்சிருப்பாங்க, எவ்வளோ பேருடைய உழைப்பு, எவ்வளோ பாதிப்புகளை ஏற்படுது. எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், மிஸ்டேக்ஸ் ஆர் காஸ்ட்லி. உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது ஜாக்கிரதையாக இருக்க நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால், ஜாக்கிரதையாக இருக்க நாம் தவறிவிட்டோம் என்று சொன்னால் பெரிய நஷ்டங்களை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும், பெரிய இழப்புகளை சந்திக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்போது இந்த நாளிலும் கூட நாம் எப்படி ஜாக்கிரதையாக இருப்பது, மிஸ்டேக்ஸ் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு சில காரியங்களை சொல்லிட்டு நான் அடுத்த குறிப்புகளை கடந்து போக வேண்டும் என்று விரும்புகிறேன். அதிகமாக நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியங்கள், அதிகமாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியங்கள் என்ன காரியங்கள்? அதிகமாக ஜாக்கிரதை இருக்க வேண்டிய காரியம், முதலாவதாக செக்ஸுவல் இம்மொராலிட்டி. என்ன காரியம்? செக்ஸுவல் இம்மொராலிட்டி. பிற பாலரிடத்தில் நாம் பழகுவது,
பிற பால்களிடத்தில் நம்ம பேசுவது அது ஒரு குறிப்பிட்ட வரையறையில் இல்லை அப்படின்னு சொன்னால் மிக எளிதாய் தவறு எல்லா இடத்துலையும் என்ன செய்யும்? நடக்கும். தவறுகள் நடக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாவீது இன்னைக்கு கூட அந்த சங்கீதத்தை வாசித்தோம். உத்தமனாய் நடக்க வேண்டும் என்று அவர் அவ்வளவாய் வாஞ்சிக்கிறவர், துன்மார்க்கரை வெறுக்கிறவர், பரியாசக்காரர்களை வெறுக்கிறவர், அக்கிரமம் செய்கிறவர்களை தேசத்தை விட்டே அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அப்புறப்படுத்தினவர். அப்படி ஒரு பரிசுத்தமா வாழணுன்ற விருப்பம் உடையவர். அப்படி எத்தனை பேருக்கு விருப்பம் இருக்கு? நிறைய பேர் கை தூக்குறீங்க. கர்த்தருக்கு தான் தெரியும். இரவு பகல் உங்கள் விருப்பம் நான் பரிசுத்தமாக கர்த்தருக்கு பிரியமா வாழணும், கர்த்தருடைய வசனத்தில் நான் நிற்கணும், சத்தியத்தில் நான் நிற்கணும், ஒரு காரியம் கூட சத்தியத்தை மீறி என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது, வசனத்தை மீறி நடக்கக்கூடாது. இரவு பகலாக இதையா தியானிக்கிறோம் நம்ம? கிடையாது. ஆனால் இப்படி தியானிச்ச ஒரு மனுஷனே உப்பருகையில் உலாவி கொண்டிருக்கிறார். அங்கே அழகான ஒரு பெண்ணை பார்க்கிறார். கொலை செய்கிற அளவுக்கு என்ன செஞ்சிடாரு? போயிடுறார். கொலை செய்கிற அளவுக்கு போயிடுறாரு. அவளுடைய புருஷனை கொன்று அவளை எடுத்துக்கொள்கிறார். யார்? இரவு பகலாய் வீணையே விழி, சுரமண்டலமே எழு, நான் அதிகாலையிலே தேவனை தேடுவேன் என்று சொல்லி அதிகாலையிலே தேவனை தேடினவர். அந்தி சந்தி மாலை நேரத்தில் தவறாமல் ஜெபிக்கிற ஒரு மனிதன். எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்றீங்க? காலையில் எழுந்துச்சு பல்லு விளக்க வைக்கிறதே நிறைய பேர் அப்படி இருக்குது, சிரமமா இருக்குது. எழுந்துச்சு பல் விளக்கிற டீ குடியா அப்படின்னு. அப்போ எத்தனை ஜாக்கிரதையா இருக்க வேணும் பாருங்க. நீ ஜாக்கிரதையா இல்லை அப்படின்னா அது உன் வாழ்க்கையை அழித்து விடும். உன் வாழ்க்கையை அழித்து விடும். பெருமை. தேவன் பெருமைக்கு எப்படி இருக்கிறாரு? எதிர்த்து நிற்கிறார். நேபுகாத்நேச்சார் சொன்னார், நான் கட்டிய மகா பாபிலோன் நல்லவாண்டு. அவ்வளவுதான். அடுத்த நொடி கர்த்தர் அடிச்சாரு, கழுதையா போயிட்டான். கழுகு மாதிரி கால்கள் எல்லாம் கழுகு பருந்துகளைப் போல கால்கள் மாறியது. 7 வருடங்கள் விலங்கை போல சுற்றி திரிந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பெருமைக்கு ஆண்டவர் எப்போ எதிர்த்து நிற்கிறவர். இதில் ஒரு கொடுமை என்ன அப்படின்னா, ஏதாவது அவனுக்காவது ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது, பாபிலோன்கிற பட்டணம் இருந்தது, பெருமைப்பட்டான். நம்மகிட்ட ஒன்றுமே கிடையாது. நம்மகிட்ட என்ன இருக்குது பெருமைப்படுறதுக்கு? நல்லா பாருங்க. அமெரிக்கா பெருமைப்படுறான்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது. அமெரிக்கா பெருமைப்படுறான்னா என்ன இருக்குது? விஷயம் இருக்குது. அவன் பாருங்க தெரியாமல் ஒன்று விற்றுப்பிட்டான். அதுவும் அவன் தயாரித்தது தான். அவன் தயாரித்த ஒன்றை தெரியாமல் விற்றுப்பிட்டான். அதை தடுக்கிறதுக்கு பாருங்க, உலகம் முழுசும் எதில் தான் இயங்குது? மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட்டர் யார்? அவனோடது. உலகம் முழுசும் இயங்குகிற ஆப்பிள் கம்ப்யூட்டர் யாருது? அவனோடது. அவன் பாருங்க, அவனே ஒரு வைரஸை தயாரித்து அவன் நாட்டு ப்ராடக்டில் அவன் கலந்து விட்டு உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. இது என்னன்னு புரியறதுக்கே பல வருஷங்கள் ஆச்சு. கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆச்சு அது என்னன்னு விளங்கிக்கிறதுக்கே. என்னன்னு ஒன்றுமே புரியல ரொம்ப பேருக்கு. இது என்னன்னே புரியல. ஏன் இப்படி ரிப்பேராக போச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு விளங்குறக்கே 5-6 வருஷம் ஆச்சு. அவன் அமைதியாக தான் இருக்கிறான். அவன் எப்படி தான் இருக்கிறான்? அமைதியாக தான் இருக்கிறான். ஆனால் நீங்கள் நம்ம ஆட்கள் இங்கே நிறைய யூடியூப் சேனலெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா, அமெரிக்கா என்னடா அமெரிக்கா, நம்ம அதோட பெரிய ஆளுன்னு இவன் கதை விட்டுக்கிட்டு இருப்பான். அவன் தெரியாமல் கதை சொல்கிறான், பரவாயில்ல. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் பெருமை எத்தனை பெரிய ஆபத்தை ஏற்படுத்துங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். மிஸ்டேக். டோன்ட் ரிப்பீட் தட் மிஸ்டேக். பெருமைக்கு இடம் கொடுக்காத. பழி வாங்குதல், வேதம் சொல்லுகிறது, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. கோபம் பாருங்க, குடிச்சாதான் எல்லாம் தன்னிலை மறக்கிறான் இல்லை. கோவப்படுறவன் கூட தன்னிலை என்ன செஞ்சிடறான்? மறந்துடுறான். கோவப்படுறவன் கூட தன்னிலை என்ன செய்கிறான்? மறந்து விடுகிறான். ஆமா, பொறுமையின்மை. ஒருத்தர் சொன்னார், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் குடிப்பாங்க, ஆனால் நான் குடித்ததே கிடையாதுன்னு. கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். அவருக்கு தேவன் ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எனக்கு அவ்வளோ இருக்கான்னு தெரியல. உங்களுக்கு இருக்கா? 10 பேர் உட்காந்து மணிக்கணக்காக குடித்தாலும் நான் ஒரு மடக்கு கூட டேஸ்ட் பண்ணவே மாட்டேன் பாஸ்டர். இந்த சோதனைலாம் உங்களுக்கு வேண்டாம். இந்த சோதனை உனக்கு வேண்டாம்.
ஏன்? அங்கே தவறு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தவறு நடக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு. பொறாமை, கீழ்ப்படியாமை, பொய். ஆமா, நமக்கு டக்குன்னு பாருங்க, இப்போ எங்கேயாவது நம்ம ஒரு இடத்துல ஒரு ஏதோ ஒரு விஷயமா போயிருப்போம். நம்ம எங்கேயாவது அங்கே போய் ஊரை சுற்றி லேட் ஆகிடும். மனைவி கரெக்டாக டைமுக்கு கால் பண்ணிடுவா. கால் பண்ணோன்னு என்ன சொல்லன்னு தெரியாது. என்னத்தையாவது உடனே அடுத்த நிமிஷம் நமக்கு என்ன வருது? ஆமாம், எதையோ ஒன்று சொல்லணும், பொய். ஆனால் இது பெரிய தீமைகளை விளைவிக்கும். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாட் எவர், இதெல்லாம் சில குறிப்பிட்ட காரியங்களை குறிப்பிடுறேன். உங்களுடைய வாழ்க்கையோடு கூட நீங்கள் பொருத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையோடு நீங்கள் பொருத்திக் கொள்ளுங்கள். முதலாவதாக, இந்த தவறு நடக்காமல் நம்ம பாருங்க, ஜாக்கிரதையில் உள்ளவனுடைய கை என்ன பண்ணுமா? ஆளுகை செய்யும். கரங்களுக்கு எல்லாம் சொல்லுமா? ஜாக்கிரதையில் உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். உங்களுக்கு அந்த ஜாக்கிரதை இருக்கா? அந்த ஜாக்கிரதை இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சுனிதா வில்லியம்ஸ் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவில் உள்ள ஒரு விஞ்ஞானி ஒருத்தவங்க, அவங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போயிட்டு திரும்ப முடியாமல் அங்கேயே தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் நியூஸில் பார்த்தீங்கன்னு தெரியல, பார்த்துருப்பீங்க. 2 பேர் போனாங்க. இவங்க போனது வந்து போயிங்கிற கம்பெனி செஞ்ச ஸ்பேஸ் கிராஃப்ட். போயிங்கிற கம்பெனி செஞ்ச ஸ்பேஸ் கிராஃப்டில் இவங்க போனாங்க. அதை டெஸ்ட் பண்ணும்போதே பல முறை பல மிஸ்டேக் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா, அதில் அதை மேலே போனதுக்கப்புறம் அதை கரெக்டாக எங்கிட்டு திருப்பணுமோ அங்கே பக்கம் திருப்புறதுக்காக அது எல்லா சைட்லேயும் த்ரஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ஹீலியம் கேஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அங்கங்கே இப்படி இந்த பக்கம் திரும்பணும்னா இந்த பக்கம் உள்ளது வேலை செய்யும், இந்த பக்கம் திரும்பும். இந்த பக்கம் போனோம்னா இந்த சைடு உள்ள இதில் கொஞ்சம் அது இன்ஜின் ஸ்டார்ட் ஆகும், உடனே இந்த பக்கம் போகும். இதில் நிறைய இது ரிப்பேராக போச்சு. அந்த ஹீலியம் கேஸ் லீக் ஆகிட்டு மேலே போனவங்க அங்கேருந்து என்ன செய்ய முடியல? திரும்ப முடியல. போனவங்க திரும்ப முடியல. ஆனால் இதாவது பரவாயில்ல, எப்படியோ அவர்களை தப்பிச்சு கூட்டிகிட்டு வந்திருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அவர்கள் அங்கேயே தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப கஷ்டம். இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள், தவித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது தவறுகள், இப்போ ரீசெண்டாக கூட நான் படிச்சுட்டு இருந்தேன் பாருங்க, மிகப்பெரிய உலகத்தின் மிகப்பெரிய நிறுவனங்களான நாசா போன்ற நிறுவனங்களே தவறு செய்கிறது. இவர்கள் மார்ஸுக்கு ஒரு ஆர்பிட்டர் ஒன்று அனுப்புனாங்க, ஒரு சேட்டலைட் ஒன்று அனுப்புனாங்க. அப்போ அந்த சேட்டலைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இவர்கள் ஃபாலோ பண்ணுறது, நாசா நிறுவனம் ஃபாலோ பண்ணுறது மீட்டரில் இருக்கும் எல்லா கணக்கும். ஆனால் இவங்க செஞ்சு கொடுத்தது லாக்ஹீட் மார்டின் அப்படிங்கிற அமெரிக்காவில் இருக்கிற ஒரு வெப்பன்ஸ் செய்கிற ஒரு நிறுவனம் செய்து கொடுக்கும்போது அவர்கள் எல்லாமே ஃபீட்டு கணக்கில் செஞ்சுட்டாங்க. அப்போது இவங்க மார்ஸ் கிரகத்துக்கு இவ்வளோ தூரம் தள்ளி அது இருக்கணும், 160 கிலோமீட்டர் தள்ளி இருக்கணுங்கிற அளவில் இவங்க போட்டிருந்தது. அவங்க ஃபீட்டில் அது பாருங்கள், இவங்க வந்து அது ஃபீட்டில் போட்டது மீட்டரில் வேலை செஞ்சுட்டு. ஸோ ரொம்ப பக்கத்தில் போயிட்டு, 100 கிலோமீட்டர் பக்கத்தில் போயிட்டு, பக்கத்தில் போனதுனால அப்படி எரிஞ்சு அதில் இருக்கிறதெல்லாம் செயல்படாமல் போயிட்டு காணாமையே போயிடுச்சு. அது எங்கே போச்சுன்னே கண்டுபிடிக்க முடியல. $125 மில்லியன், எத்தனை வருட உழைப்புகள் ஒரு நொடி பொழுதில் வீணாக போனது. என்ன பிரச்சனைன்னு தேடி பார்த்தா மீட்டரும் ஃபீட்டும் அளவு மாற்றி மாற்றி என்ன செஞ்சுருக்கு போட்டிருக்கு. பாருங்க எவ்வளோ ஒரு சின்ன மிஸ்டேக். பாருங்க, ஒரு சிறு நெருப்பு காட்டையே என்ன செஞ்சிடும், கொளுத்திரும்னு சொல்லி யாக்கோபு சொல்லுகிறார். ஒரு சிறு காரியம் உங்கள் வேலையிலே நீங்கள் கவனக்குறைவாக இருக்கிற ஒரு சின்ன காரியம் வேலை போயிடும். உங்களுக்கு ரோட்டில் போகிறோம், ஒரு கவனக்குறைவாக இருக்கிற ஒரு சின்ன ஒரு நிமிடம் பெரிய விபத்தை அதை ஏற்படுத்தும். சமீபத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதில் ஒரு லாரி டிரைவர் மொபைல் எடுத்து அடுத்த பாட்டை மாத்துறார். மொபைல் எடுத்து அடுத்த பாட்டை சிரிக்கிறாரு சுவாமிநாதன் பிரதர். இவர் அடுத்த பாட்டை மாற்றிட்டு வைக்கிறவங்களுள்ள முன்னாடி இருந்த காரு அவ்வளோதான் காலி. அதில் கொடுமை என்னன்னா, அவங்க 3 பிள்ளைங்க ஸ்பாட்லேயே 3 பேர் இறந்து போயிட்டாங்க. பெற்றோர் 2 பேரும் பிழைத்து கொண்டார்கள். இந்த பெற்றோர் கண்ணீரோடு சொல்கிறாங்க, லாரி ஓட்டுறியா, வாகனம் ஓட்டுறியா, என்னத்தையும் ஒன்று பாடட்டும், அது பாட்டை என்ன செய்யாத, மாற்றாத. ஒரு நிமிடம் சாலையிலேருந்து கீழே குனிஞ்சிட்டு திரும்புறதுக்குள்ளே பார்த்தா லாரி போய் காரில் மோதிட்டு. சின்ன கவனக்குறைவு. இப்போ உள்ள வீடியோ கேமரா எல்லாரும் வந்துட்டு தினந்தோறும் பார்க்கணும், எவ்வளவு கவனக்குறைவு. உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஜீவியத்தில் நீ கவனம் உள்ளவனாக இருக்கிறாயா? நீ ஒரு சின்ன கவனக்குறைவாக இருந்தேன்னு சொன்னால் அந்த இடத்தை பிசாசு பிடித்துக் கொள்வான். நீ ஒரு சின்ன கவனக்குறைவாக இருந்தனா 10 வருடங்கள் நீ பண்ண எல்லா முயற்சிகளும் ஒரு சின்ன கவனக்குறைவில் அது வீணாக போயிடும்.
சின்ன கவனக்குறைவு. சரி, இப்படி கவனக்குறைவு நம்முடைய வாழ்க்கையில நடக்காமையே நம்ம தவிர்க்க முடியுமா? அப்படி முடியாது. எவ்வளவுதான் ஜாக்கிரதையா இருந்தாலும் சில நேரத்தில் தவறுகள் நடந்துருது. அப்படி தவறுகள் நடக்கும்போது முதலாவது தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? இந்த பிள்ளைகள்ல மிஸ்டேக்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அதை சுட்டி காமிச்சா கோபம் பயங்கரமா வரும். ஒரு தவறான ஒரு டெசிஷனை, பேட் டெசிஷன், ஐ மேட் அ பேட் டெசிஷன் என்று சொல்லி முதலாவதாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. ரெண்டாவதாக அந்த தப்பை நீங்க ஏன் செஞ்சீங்க அப்படிங்கிறத யோசித்து பாருங்க. ஐடென்டிஃபை யுவர் ட்ரிகர்ஸ். எது நம்மளை அப்படி செய்ய வைக்குது? எது நம்மளை அப்படி செய்ய வைக்குது? அடுத்த முறை அந்த காரியங்களை விட்டு விலகுங்கள். பாருங்க, ஆண்டவர் சொன்னார் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 8-9 வசனங்கள்ல, உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் 2 காலுடையவனாய் நித்திய அக்னியில தள்ளப்படுறதை பார்க்கணும். சப்பானியாய் அல்லது ஊனனாய் எங்க வர்றது நலமா இருக்கும்? நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது நலமா இருக்கும். அப்போ உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை என்ன செஞ்சு போடு? பிடுங்கி போடு. 2 கண்ணோட நீ நரகத்தில் இருக்கிறத விட கண் இல்லாதவனா எங்க வந்துடலாம்? ஜீவனுக்குள்ள பரலோகத்தில் என்ன செய்யலாம்? வந்துடலாம். இப்ப எது உங்களை தவறு செய்ய வைக்கிறது? ஐடென்டிஃபை யுவர் ட்ரிகர்ஸ். எது உங்களை அப்படி செய்ய வைக்குது? ஆமா, இப்போ அந்த காரியங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ரொம்ப ஈஸி தாங்க, கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் கிடையாது. பொய் சொல்றதான் கஷ்டங்க. உண்மை பேசுறது எப்பயுமே என்னதான்? ஈஸி தான். ஹல்லேலூயா. இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம விலகி விலகி போகிறதில்ல. ஒரு தவறு நடந்து விட்டது, அதை எதிர்கொண்டு அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு அதுக்கு ஒரு தீர்வை ஏற்படுத்துறது மிக சுலபம். வலது கரத்தை வைத்து சொல்லுமா? ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தவறுகளை நடந்து விட்டதா அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை எதிர்கொண்டு பழகுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். தன் குற்றங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நிறைய நேரத்தில் இன்னொரு 2 காரியங்களை சொல்லி நான் கடந்து போகிறேன். நிறைய நேரம் நம்முடைய மிஸ்டேக் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாரும் சொல்றாங்கிறதுக்காக ஒரு காரியத்தை செஞ்சினா அது தப்பா போயிடும். எல்லாரும் சொல்றாங்கிறதுக்காக ஒரு காரியத்தை என்ன செய்யாத. ஆகாப் ராஜாவா இருக்கும்போது அவன் யுத்தத்துக்கு போகலாமான்னு கேட்கிறான். எல்லாரும் சொல்லுகிறார்கள் யுத்தத்துக்கு போ. ஆனா கூட இருக்கிற யோசபாத்துக்கு ஒரு டவுட்டா இருக்கு. எல்லாரும் ஒரே மாதிரி சொல்றான், இது என்னமோ சரியா தெரியலையே, இந்த காரியம் கரெக்டா தெரியலையே. ஒரு தேவனுடைய நல்ல மனுஷர், உண்மையான தேவ மனுஷர் யாராவது இருக்கிறாரா? அவரை கூப்பிட்டு விசாரிப்போம். கூப்பிட்டு விசாரிச்சு அவர் சொல்றாரு, யுத்தத்துக்கு போவ திரும்பி வரமாட்டேன். ஆகாப்புக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. நான் யுத்தத்துக்கு போயிட்டு திருப்பி விடுற வரைக்கும் இவனுக்கு வருத்தத்தின் அப்பத்தை கொடுங்க, இவனுக்கு ஒன்றும் கொடுக்காத, ஜெயிலில் போடுன்னு சொல்லி ஜெயிலில் போட்டு போயிட்டாரு. போனதான் திரும்பியே வரல. அவன் திரும்பி வரவில்லை. அப்போ எல்லாரும் சொல்லுகிறார்கள் என்றதுக்காக இல்லை, எல்லாரும் சொல்றதுக்காக செய்யணும் அப்படின்னா பாருங்க, நம்ம எதை எதிர்பார்க்கிறோமோ அதை சொல்லணும்னு சொல்லி நிறைய பேர் விரும்புவான். ஊழியத்தில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னன்னா, நிறைய நேரத்தில் என்ன பிரச்சனையோ அதை சொல்ப்பா, உன் வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை, இதை மாத்து, இந்த பிரச்சனையை மாற்று. ஆனால் அதை கேட்கறதுக்கு நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை. இந்த சர்ச்சில் நான் இல்லை, இன்னொரு சர்ச்சுன்னு சொல்லி இன்னொரு சர்ச்சுக்கு கிளம்பி போயிடறான். ஆமாம், அங்கே போனால் அவர் அப்போ தான் புதுசாக வந்திருக்க ஒரு விசுவாசிட்ட அவங்களுக்கு சாதகமாக பேசுவாரா எதிராக பேசுவாரா? சாதகமாக தான் என்ன செய்வார்? பேசுவார். அவங்களுக்கு ஏற்ற வகையில் பேசுவார். அப்போது சரி இருக்கட்டும், நம்ம ட்ராக்கை தாண்டி போக வேண்டாம். The majority is not always right. நம்பர்ஸ் எப்பயுமே நம்பர்களை பார்க்காத, அசம்ஷன்ல ஒரு வேலையை செய்யாத. ஆமா, சில பேர் எல்லா வேலையும் அசம்ஷன்லயே தான் செய்வான். ஆமா, ஜாக்கிரதை இல்லாமையே எல்லா வேலையும் செய்வான். ஆமா, ஒரு முறை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன், ஒரு முறை வேதாகம கல்லூரியில் பாடம் நடத்தி நான் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறேன். அப்போ விருதுநகர்லேருந்து தான் எனக்கு பஸ்ஸு கிடச்சிது. அப்போது டைம் ஆகிட்டு அப்படிங்கிறனால பாஸ்டருடைய டிரைவர்கிட்ட
பாஸ்டர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்கே இருந்தா போகிறேன்? விருதுநகர்லேருந்து. டிரைவர் அனுப்புகிறேன், விருதுநகரில் கொண்டு இறக்கி விட்டு வந்துடுவாப்புல. விருதுநகரில் போய் இறக்கி விட்டு வந்தார். பஸ் வந்துச்சு, நான் ஏறி போயிட்டேன். இரவு 12 மணிக்கு பாஸ்டர் கூப்பிட்றாங்க. என்னப்பா பஸ் ஏறிட்டியா? நான் 9 மணிக்கெலாம் பஸ் ஏறிட்டேன் மாமா. பா உன்னை கொண்டு வந்து விட வந்தவன் ஆள் திரும்பியே வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான். காலை 2 மணிக்கு அவர் ஃபோன் எடுக்கும்போது, எத்தனை மணி? காலையில் 2 மணி. எடுத்து சொல்கிறான், கொஞ்சம் தூக்கம் வந்துச்சு, ஒரு மரத்தில் நிப்பாட்டேன், தூங்கிட்டேன். நம்ம பாஸ்டர் அன்னைக்கு தான் அவன் கூட கடைசியாக காரில் ஏறினது. அதுக்கப்புறம் அவன் கூட காரில் ஏறுறதே கிடையாது. என்ன சொன்னாங்க, அன்னைக்கு தான் கடைசி, அதுக்கப்புறம் நான் ஏறவே இல்லை அவன் கூட காரில். விருதுநகர் 25 கிலோமீட்டருங்க, 1/2 மணி நேரம். 1/2 மணி நேரத்தில் விட்டுட்டு வரக்குள்ள 9 மணிக்கு அப்புறம் இவருக்கு என்ன தூக்கம் வேண்டியிருக்கு? அஜாக்கிரதை ஒரு வேலையும் செய்யாத. ஆமா சரி. இரண்டாவதாக, சீக்ரெட் சின்ஸ் ஆர் அக்லி. முதலாவது, மிஸ்டேக்ஸ் ஆர் காஸ்ட்லி. மிஸ்டேக்ஸ் ஆர் காஸ்ட்லி. செகண்ட் திங், சீக்ரெட் சின்ஸ் ஆர் அக்லி. 2 ராஜாக்கள் 17 அதிகாரம் 9 வசனத்தில் வேதம் சொல்கிறது, செய்யத்தகாத காரியங்களை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக செய்தார்கள். ரகசியத்தில் செய்தார்கள். செய்யத்தகாத வேலையை எப்படி செஞ்சானா? ரகசியமாக செஞ்சான். இப்போ ரகசியமாக செய்கிறதுல ஒன்று சொல்லிட்டு, சில பேர் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்ததுக்கப்புறமும் ரகசியமாக போய் ஏதாவது கோயிலில் போய் ஏதாவது பண்ணிட்டு வருவான். ரகசியமாக போய் ஒரு ஜாதகம் பார்த்துட்டு வரும், ரகசியமாக போய் ஒரு நாள் பார்த்துட்டு வரும். பாஸ்டருக்கு தெரியாதுன்னு நினைக்காது. தேவனுக்கு மறைவானது ஒன்றுமே கிடையாது. தேவனுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ரகசியமாய் செய்யறது, அப்படி ஒரு ரகசியமும் உன்னால செய்ய முடியாது. நிறைய பேர் பாருங்க, நான் நினைக்கிறேன் கொலை செய்யறவன் என்ன நினைச்சு கொலை செய்வான்? நம்ம ரகசியமா செய்யறோம், இது யாருக்கு என்ன செய்யாது தெரியாது. இப்போ ரீசெண்டாக பார்த்து பேப்பரில் ஒரு அக்செஞ்சரில் வேலை பார்க்குற ஒரு பையன் வீக்கெண்டில் போய் குடிக்கிறதுக்காக போயிருக்கான். பாரில் போய் இவன் வாங்கி வச்சிருந்த சிக்கனை அங்கே இருந்த இன்னொருத்தன் வந்து எடுத்துருந்துருக்கான். ஒரு சிக்கன் தானே எடுத்துகிட்டு போகிறான்னு பேசாமல் இருந்துருக்கலாம், அவன் இருந்திருக்கலாம். இவன் ஓங்கி ஒரு அறைய அவனுக்கு வாய் தனியாக நவுண்டுருச்சு. அப்போ எப்படி அரைஞ்சிருப்பான் பாருங்க. இவன் அரைஞ்சவன் பெரிய ரவுடியான். ஊரில் என்னடா பெரிய ரவுடின்னு சொல்லி தருற, எவனோ ஒருத்தன் வந்து அடிச்சுவிட்டான் உன்னைய அப்படின்னு சொல்லவும், அவன் நைஸாக பேசி ஒருத்தனை அனுப்பி, எதுக்கு உங்களுக்கு அவருக்கும் சண்டை, சமாதானமாக போங்கங்க, வாங்க அவரை போய் பார்த்து பேசுவோன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வந்து பழையபடி அவனுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்து ஒரே அடி தலையில் 2 பிளந்துட்டு நைஸாக கொண்டு போய் ஒரு ஏரிக்கரையில் போய் புதைச்சிட்டு வந்துட்டான். நினச்சான் அவனுக்கும் தெரியாது, இதுதான் தெரியாது, இதுவாக தெரியாது. எவ்வளோ பைத்தியக்காரனாக இருப்பாங்க பாருங்க. கண்ணு முன்னாடி ஒருத்தன் அடிச்சிருக்கிறான், இப்படி பிரச்சனை ஆச்சுன்னு ஊருக்கே தெரியும், இவன் கொலை பண்ணி புதைச்சி போட்டு தெரியாதுன்னு. போலீஸ் வந்தான், ஒரு அறை நேராக அப்புறம் எங்கே போய் புதைச்சேன்னு எடுத்து பார்த்தேன். அவங்க அம்மா பரிதாபமாக கதறுது. எவ்வளோ பேர் நாம் மறைமுகமாய் செய்கிற காரியம் வெளிச்சத்துக்கு வரும் பொழுது நிந்தையும் அவமானமும் நம்மை சூழ்ந்து கொள்ளும். பாருங்க, சரவணா பவன் ஓனரு இப்படிதான். அவர் ஒரு பொண்ணு மேலே ஆசைப்படுறார், அங்கே வந்து வேலை செய்கிறப்ப. அவர் வயசு என்ன, அவர் காரியம் என்ன பாருங்க. அவன் புருஷனை கொன்னுட்டு என்ன தாவீது இந்த வேலையை கிளீனாக செய்கிறாப்புல, இவருக்கு அவ்வளோ கிளீனாக என்ன செய்ய முடியல. மாட்டிக்கிட்டாரு. தாவீது யார்ட்டையும் மாட்டலை, ஆனால் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர்கிட்ட மாட்டிக்கிட்டார். இப்போ இங்கே லீஜே ராக் அப்படிங்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் ஒரு பெரிய மீட்டிங் நடத்தினா, எத்தனை பேருக்கு ஞாபகம் தெரியல. சென்னையில் மெரினா பீச்சில் நடந்த கடைசி மீட்டிங் அதுதான். அது அவ்வளோ பெரிய மீட்டிங் வேறு எங்கேயுமே நடந்தது கிடையாது. 5 லட்சம் பேர் அந்த மீட்டிங் வந்திருந்தாங்க. எந்த அரசியல்வாதிக்கும் அவ்வளோ பெரிய கூட்டம் வந்தது கிடையாது. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஜெயலலிதா அம்மா
சீரணி அரங்கத்தையே மூடினார்கள். மெரினா பீச்சில் எந்த கூட்டமும் நடத்தக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. அப்படி அரசாங்கமே மிரள்ற அளவுக்கு ஒரு மீட்டிங்கை கொரியாவிலேருந்து வந்து நடத்தினார். அப்புறம் கைது பண்ணி அவரை தூக்கி உள்ள வச்சிட்டான். இவரை கல்யாணம் பண்ணா எல்லா பாவமும் தீரும்னு இவர் அங்கே கதை சொல்லி இருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 50 பேரை 45-50 பேரை 20 வயசுக்கு கம்மியான பிள்ளைங்க 50 பேரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அவங்க சபையில் 1,20,000 ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். நான் சமீபத்தில் அதை நான் செக் பண்ணி பார்த்தேன். அவன் போட்டுக்கிற லைவ் வீடியோவோ ஒரு வியூ கூட இல்லை, ஒரு வியூ கூட இல்லை. சிறையிலேயே மரித்து போனார். சிலர் செய்கிற பாவத்தை பூமியில வெளிப்படாமல் போயுது. ரவி சக்கரியாஸ் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரன், ரவி சக்கரியாஸ் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிஸ் என்று உலகம் ஒரு செய்தி ஏராளம் நான் கேட்பேன். நான் இந்த சிடி டிவிடியெல்லாம் ஒழிச்சு தூர போட்ட காலத்தில் கூட ஒரு ஃபைல் நிறைய டிவிடி வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக தான் அந்த டிவிடியை பூரா தூரப்பட்டேன். முழுசும் அவருடைய பிரசங்கம் ஒரு 50 பிரசங்கம் இருக்கும் டிவிடி. அவர் சாகர வரைக்கும் ஒருத்தனும் ஒன்றும் சொல்லலை. செத்ததுக்கு அப்புறம் ஒரு லேடி அவர் மேலே ஒரு புகார் சொல்லிச்சு. அப்புறம் அதை விசாரித்து பார்த்தா அது பயங்கர படலம் மாதிரி படலம். யோ உலகம் முழுசும் இருக்கிற அத்தனை அலுவலகமும் இவருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ஊழியத்தையே மூடினது. நீங்கள் அந்த ஊழியமும் கிடையாது. அவர் புத்தகம் கோடிக்கணக்கில் விற்று கொண்டிருந்தது. அந்த கம்பெனியெல்லாம் இனி அவர் புத்தகத்தை விற்கவே மாட்டோம்னு எல்லாத்தையும் மூடிட்டு ஒரு நாளிலே மொத்தமும் அழிந்து போனது. ரகசிய பாவங்கள், ரகசியமாய். ஒருவேளை காயின் ஆபேலை கொலை செய்யும் போது ரகசியமாய் செய்கிறோம், ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிருந்திருக்கலாம். கர்த்தர் பாட்டு கொண்டிருந்தார். கேயாசி நாகமான இடத்துல போய் அவன் ஆஸ்திகளை வாங்கி கொண்ட பொழுது அவன் நினைச்சிருப்பான் ஒருத்தருக்கும் தெரியாதுன்னு சொல்லி. அது தேவன் கவனித்துக் கொண்டிருந்தார். தேவன் கவனித்துக் கொண்டிருந்தார். யோனா நினிவேக்கு போகாமல் தர்சீசுக்கு கப்பல் ஏறின பொழுது நினைச்சிருப்பான் ஒருத்தருக்கும் தெரியாது. அடித்தட்டில் போய் படுத்து தூங்கிட்டான். ஆனால் தேவன் மறக்கவில்லை. தேவன் மறக்கவில்லை. யூதாஸ் காட்டி கொடுத்துட்டு சும்மா போயிடலாம் நினைச்சான். நோ, அனனியால் சப்பீரால் கொஞ்சத்தை ஒளிச்சு வச்சு தப்பிச்சிடலாம் நினைச்சாங்க. தேவனுடைய மனுஷனுக்கு முன்னாடி வந்த பொழுது தேவனுடைய மனுஷன் கேட்டார், நீ இப்படி செய்தது என்ன? நீ இப்படி செய்தது என்ன? ரகசிய ஆலோசனைக்கு என் ஆத்மாவை உடன்படாதே என்று தாவீது பலமுறை எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். ரகசியம். சில பேர் இந்த ரகசியத்தில் அப்படி நான் சொல்கிறேன், எவனாவது ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு ரகசியத்தை சொல்கிறேன்னு சொன்னான்னா தள்ளி விலகி போயிரு. ஒரு ரகசியமும் எனக்கு வேண்டாம். சொல்லுங்க பார்க்கலாம், பக்கத்தில் ஒன்று சொல்லுங்களேன். ஒரு ரகசியமும் உனக்கு வேண்டாம், ஒரு ரகசியமும் வேண்டாம். அப்னேர் யோவாபுங்கிற மகாபெரிய படைத்தளபதி, அப்னேர் மகாபெரிய படைத்தளபதி, யோவாபும் பெரிய படைத்தளபதி. யோவாப் அப்னேர்கிட்ட போய் சொல்கிறான், ஒரு ரகசியம் உங்கள்கிட்ட தனியாக பேசணும். அப்னேர் அவ்வளோ பெரிய மனுஷன். இவன் போகிறான் பாருங்க, அவன் கூட அவனை தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரே குத்து. எக்லோன் என்ற ஒரு மன்னன் இருந்தான், மோவாபிய மன்னன். ஏகூத் என்ற ஒரு மனிதன் சொன்னா ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு உங்கள்கிட்ட சொல்ல சொல்லி. அவ்வளோதான். எல்லாரும் வெளியே போனான் பாருங்க. அந்த கத்திய குத்திட்டு உருவவே இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. ரகசியம்னா நோ, உனக்கு எந்த ரகசியமும் வேண்டாம், நமக்கு எந்த ரகசியமும் வேண்டாம், நமக்கு எந்த ரகசியமும் வேண்டாம். நேரம் முடியுது. இது ஒரு பெரிய வார்த்தை. நான் முடிக்கிறேன். மூணாவதாக, willful sins are deadly. willful sins, ரகசியமாக செய்கிறது அது வேற லெவலு. ஆனால் சில பேர் தெரிஞ்சே செய்வான். ஆமாம், சில பேர் சிகரெட் குடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்கு தெரியாமல் குடிப்பான், பாஸ்டருக்கு தெரியாமல் குடிப்பான். ஆமாம், அதுக்கப்புறம் துணிஞ்சிரும். பாஸ்டருக்கு முன்னாடியே என்ன செய்வான்? குடிப்பான். இவன் ரகசியமாக குடிக்கிற வரைக்கும் இவனுக்கு ஒரு வழியாது இருந்தது. என்னைக்காவது ஒரு நாள் உணர்ந்து அதை விடுறதுக்கு என்ன இருந்தது? ஒரு வாய்ப்பு இருந்துச்சு இவனுக்கு. வந்து அதை துணிகரமாக ஊதினதுக்கப்புறம் அப்புறம் கர்த்தரே என்ன பண்ணுவார்? ஊதி போடுவார். தேவனே ஊதி போடுவார். பிரசங்கி சொல்கிறார்,
துணிகரமாய் உன் வாயினால் ஒரு வார்த்தை என்ன செய்யாத, பேசாத. ஆமாம், நீ துணிகிறது என்ன? நீ துணிகிறது என்ன? துன்மார்க்கம் செய்ய உன் மனம் துணிகரம் கொள்ளுகிறது என்ன? துணிகரமா, டெட்லி. துணிகரமா ஒரு காரியத்தை செய்யாத, தெரிஞ்சு செய்யாத. அறியாமல் ஒருவேளை செஞ்சிருந்த அப்படின்னு சொன்னா கர்த்தர் அதை மன்னிக்க வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை ரகசியமா சில காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா, ரகசிய பாவங்கள் இருக்கிறதா, இன்றைக்கு கர்த்தருடைய இரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்க வல்லமுடையதாக இருக்குது. ஒருவேளை தெரிஞ்சு துணிகரமாக நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப கடைசி நிலைமையில ஸோ டெட்லி, இட்ஸ் டெட்லி. அதுக்கப்புறம் உன்னை விடுவிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். டாப் கியர்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம், எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோக்ராம் டாப் கியர். அந்த டாப் கியர் ப்ரோக்ராமில் அதை நடத்துகிறவங்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஊருக்கு போய் அங்கே இருக்கிற கலாச்சாரத்தில் ஏதாவது ஒரு காரியங்களை செஞ்சு அங்கே கார் ஓட்டி அதை ஒரு வீடியோ படம், ரொம்ப ரொம்ப பிபிசியுடைய ஒரு இது ப்ரோக்ராம் அது டாப் கியர். இந்தியாவுக்கு அவர்கள் வந்திருக்கும்போது இந்தியாவில் பாம்பேயில் டப்பாவாலான்னு சொல்லுவாங்க. நீங்கள் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. இப்போ காலையில் வீட்டுக்கு சமையல் வீட்டுக்காரர் வேலைக்கு போகும்போது சாப்பாடு கொண்டு போக முடியாது, கொடுத்து விட்றதுக்கு கஷ்டம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 மணிக்கு மேலே 12 மணி போல் இந்த டப்பாவாலான்னு எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. அவங்க கையில் அவங்க வந்து வீட்டில் வந்து சாப்பாடை கலெக்ட் பண்ணிப்பாங்க. எல்லா அலுவலகத்திலும் பாம்பே முழுசும் போய் இவங்க போய் கரெக்டான இடத்துல போய் என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துட்றாங்க. எல்லா இடத்துலையும் கரெக்டாக கொடுத்துருவாங்க. டப்பாவாலா இவங்களுக்கு பேர். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க மதிய உணவு. இப்போ வரைக்கும் இப்பயும் கொடுத்துட்ருக்காங்க. 2 லட்சம் பேருக்கு கொடுக்குறாங்க மதியான சாப்பாடு. அப்போது இவங்க அவன் ட்ரெயினில் கொண்டுட்டு போவான், எலக்ட்ரிக் ட்ரெயினில் இன்னும் பரவாயில்ல, காரில் கொண்டு போனால் என்ன ஆகுங்கிறதா இந்த ப்ரோக்ராம். அப்போ அந்த டப்பாவெல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த டப்பாவெல்லாம் ஒரு இடத்துல அடுக்கி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு நாய் யூரின் பாஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஒரு. அப்புறம் அந்த காரில் தூக்கிட்டு போவான். போகிற வழியில் டப்பாலாம் கீழே விழுந்துருது. மண்ணோட குப்பையோடு சேர்த்து எல்லாத்தையும் பிறக்கி எடுத்துகிட்டு போகிறான். இப்படி இந்த டப்பாவாலா பீப்புளை எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளோ அசிங்கப்படுத்தி ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணணும் இல்லையா, எடிட் பண்ணி எல்லாம் செஞ்சு எல்லாமே ப்ரோக்ராம் போட்டான். ப்ரோக்ராமை வெளியிட்டா உலகம் முழுசும் பிரச்சனை, உலகம் முழுசும் பயங்கர ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் சார்லஸ் அவர் கிங்கு இந்தியாவுக்கு நேரடியாக வந்து இந்த டப்பாவாலவெல்லாம் போய் எல்லாரையும் போய் சந்தித்து, நீங்கள் செய்கிற வேலை எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, எப்படி செய்கிறீங்க, ஆச்சரியமாக இருக்குலாம் அவங்கள பேசி எல்லாம் பாலிஷ் பண்ணி அவர் கல்யாணத்துக்கு இவங்களை மொத்த பேரையும் அங்கே இங்கிலாந்து கூட்டி போய் அரண்மனையில் தங்க வச்சு இவங்களை பல நாள் உபசரித்து இவங்களுக்கு வெகுமதியெலாம் கொடுத்து இவர் அனுப்புனார். எவ்வளோ சரி பண்ண வேண்டியிருக்கு பாருங்க. இன்றைக்கும் நம்ம செய்கிற நிறைய வேலையை சரி பண்ணுறதே வாழ்க்கை பூரா போய்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த நிலைமை மாறணும். ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சிறிய ஜெபத்தை, எனக்கு டைம் ரொம்ப ஆகிட்டு, ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுக்கணும்னு விரும்புகிறேன். கண்களை மூடி தேவனை நோக்கி. தகப்பனே, பிள்ளைகளுக்கு என்ன விலக்கி காத்தரலங்கப்பா. ரகசிய பாவங்கள் ஆண்டவரே தகப்பனே என்னை விட்டு விலகும்படி ஜெபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கச்சி பெரியவங்க யாராக இருந்தாலும் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக உன்னை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காத. ஆண்டவராக இயேசு சொன்னார், வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை, அறியப்படாத ரகசியமும் இல்லை. 3 சுவிசேஷ புத்தகத்தில் இந்த வசனத்தை எழுதி வச்சிருக்குது, வேதம் எழுதி வச்சு 3 சுவிசேஷ புத்தகத்தில் வந்து 3 முறை வருகிறது. வெளியாக்கப்படாத மறைபொருள் இல்லை, அறியப்படாத ரகசியம் இல்லை. ரகசியமாக உன்னை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்காத. நோ நோ, பரலோகம் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறது, தேவன் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு நிமிடம் எல்லாரும் இருதயத்தில் கரங்களை வைத்து, ஆண்டவரே பரிசுத்தமாக வாழ எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பா, உமக்கு பயந்து ஜீவிக்க எனக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்திரம், பிள்ளைகளுக்கு என்னை விலக்கி காத்து கொள்ளுங்கப்பா. ஆண்டவரே ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லி பழையபடி அதே தவற செஞ்சுக்கிட்டு இருக்கிற நிலைமையிலேருந்து ஓ கர்த்தர் இந்த காரியத்திலேருந்து என்னை விடுவித்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை ஆண்டவர் எனக்கு தரணும்னு சொல்லி ஒரு 10 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? இருதயத்தில் கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கம் இருந்த நல்ல தகப்பனே, மிஸ்டேக்ஸ் ஆர் காஸ்ட்லி, சீக்ரெட் சின்ஸ் ஆர் அக்லி, willful sins are deadly. No,
இதில் எதையும் நான் செய்யக்கூடாதப்பா, எதையும் நான் செய்யக்கூடாது. நீர் தந்த ரட்சிப்பை, நீர் தந்த பரிசுத்தத்தை உம்முடைய வருகை வரை காத்துக்கொள்ள கிருபை பாராட்டுங்க. பரிசுத்தமாக ஜீவிக்க கிருபை பாராட்டுங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தகப்பனே, இந்த காணிக்கை பகுதியை ஆசீர்வதிங்க. கொடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்தின் தேவைகளை சந்தியும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். யெகோவா நிசி இந்த பாடலில் ஒரு சந்தியமாக யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஹல்லேலூயா, எங்கள் கோடி வெற்றி கோடியே. கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் துணை நின்று யுத்தம் செய்வாரே, கலங்கி நிற்க காரணங்கள் இல்லையே. கைகளை தளர்த்திடாமல் தாங்கியே கர்த்தர் இயேசு சத்திய ஆவி நிற்கிறார். கர்த்தர் நல்ல யுத்த வீரரே, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்ல யுத்த வீரரே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. ஆவியில் நிறைந்து ஜெபம் செய்வோமே, ஆயுதங்கள் அணிந்து களம் செல்வோமே. ஆர்ப்பரித்த லங்கமதை வீழ்த்தியே ஆவிகளின் சேனைகளை வெல்லுவோம். சமாதான ரட்சை அணிந்தே, ஹல்லேலூயா, சமாதான ரட்சை அணிந்தே. வீறு கொண்டெழுவீர், வீறு கொண்டெழுவீர் இயேசு வீரரே. மாறு கொண்டு மன்னன் முன்னே செல்கிறார். சீரியலும் சிங்கங்கள் நாம் அல்லவோ, மீறும் எதிரி சதிகளுக்கு மிரளவா. நீதி என்ற கவசம் அணிந்தே, ஹல்லேலூயா, நீதி என்னும் கவசம் அணிந்தே. யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசியை ஏற்றி பாடுவோம். எங்கள் கோடி வெற்றி கோடியே, ஹல்லேலூயா.